இயேசு கிறிஸ்துவின் இடையற்ற நாமத்தினாலே கிருபையும் சமாதானங்களை வாழ்த்துகிறேன். சிலுவை தியானங்களை குறித்து நாம் நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். களிமண் பாண்டத்துள்ள பொக்கிஷம் என்ற தலைப்பின் கீழே மண்பாண்டமும் பொக்கிஷமும் என்ற தலைப்பின் கீழே சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட தலைப்பு பொக்கிஷத்தை எங்கு சேர்த்து வைப்பது. பொக்கிஷத்தை எங்கு சேர்த்து வைப்பது? எங்கே சேர்த்து வைப்போம்? நம்ம லாக்கரில் சேர்த்து வைப்போம் இல்லையா? சேஃப்டி லாக்கரில் பேங்கில் கொண்டு பொக்கிஷங்களை சேர்த்து வைப்போம். யாரும் திருடர்கள் திருடி விடாதபடிக்கு, கண்ணம் விடாதபடிக்கு, அல்லது அது தவறி போய் விடாதபடிக்கு எங்கேயாவது ஒரு சேஃப்டியான பிளேஸில் கொண்டு நம்ம வைப்போம். வசனம் சொல்லுகிறது, மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 21ஆம் வசனம் வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் அப்படிங்கிறார். பூமியிலே நாம் பொக்கிஷத்தை சேர்க்க பிரயாசப்படுகிறோம். அதற்காக அல்லும் பகலும் உழைக்கிறோம். எப்படியெல்லாம் சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்கிறதுக்காக ஓடுகிறோம். இன்னும் சில பேர் யாரெல்லாம் ஏமாற்ற முடியுமோ ஏமாற்றிலாம் சம்பாதிக்கிறாங்க. எனக்கு அங்கே இடம் இருக்குது, இங்கே இடம் இருக்குது, நான் அங்கே அவ்வளோ வச்சுருக்கேன், இவ்வளோ வச்சுருக்கேன், பேங்கில் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டி பண்ணுற மக்கள் இருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், திருடரும் கண்ணமிட்டு திருடுவாங்க. கண்ணமிட்டு திருடுவாங்க, பிளான் போட்டு திருடுவோம். எப்போ போனால் அங்கே திருடலாம், இல்லை எவ்வளவு திருடலாம் அப்படிங்கிறது பிளான் போட்டு திருடுவான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷத்தை சொத்தை சம்பாதிக்காதீங்க, பணத்தை சம்பாதிச்சு வைக்காதீங்க. சம்பாதிக்காமல் சொல்ல, சம்பாதிச்சு வைக்காதீங்க. இல்லை, நேற்று தினத்தில் கூட பார்க்கும்போது நார்த் இந்தியாவில் ஒரு அதிகாரி வீட்டில் கட்டுக்கட்டாக பணமா 11 கோடிக்கு மேலே பணம் வச்சுருக்கிறார். ஒரு அரசு அதிகாரி வீட்டில் அவ்வளோ பணம் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். சேர்த்து வைங்க. எங்கே சேர்த்து வைங்க? பூமியில் வேண்டாம், பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதில்லை. அங்கே என்ன செய்ய முடியாது? பூச்சியும் துருவும் கெடுக்க முடியாது. அங்கே திருடன் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். உண்மை தானே? என்னுடைய ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்கோ அங்கே தான் என் இருதயம் இருக்கும். என்னுடைய சொத்து எங்கே இருக்குதோ, என்னுடைய பணம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் என்னுடைய இருதயம் சுற்றிட்டு இருக்கும். ஐயோ, எப்படி இருக்கிறது இல்லையே, சேஃப்டியாக இருக்குது இல்லையோ, யார் இதை பார்த்தாங்களோ, யாரை எடுத்தாங்களோ அப்படின்னு சொல்லி பல சிந்தனைகளையும் நம்ம போய் கொண்டிருப்போம். அதாவது ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே சேர்த்து வைப்பதை விட நீ பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வச்சு அப்படின்னா ஒரு சிந்தனைகள் எல்லாம் பரலோகத்தை நோக்கியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள் அப்படிங்கிறார். இது சாத்தியமா? நிச்சயமாக பாசிபிள் இல்லை தான். இல்லை, நம்மகிட்ட இருக்கிறதில் பிச்சை கொடுக்கறதுக்கே மனுஷன் யோசிப்போம். இருப்பிலேருந்து எடுத்து பிச்சை கொடுப்பதற்கே அநேகர் யோசிப்பாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு சொல்கிறார், உங்களுக்கு உள்ளவைகளை விட்டு பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். மத்தேயு எழுதும்போது பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள் சொன்னார். இங்கே லூக்காவில் சொல்லும்போது பரலோகத்திலே சம்பாதித்து வையுங்கள், பொக்கிஷத்தை பரலோகத்திலே சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நாம் நம்முடைய பொக்கிஷங்களை நாம் எங்கே சேர்த்து வைக்க பிரயாசப்படுகிறோம் என்று ஒரு விஷயம் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களை வாசிக்கும்போது அங்கே சொல்கிறார் யாக்கோபு, ஐசியவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்த நிமித்தம் அலறி அழுங்கள், உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. ஐஸ்வர்யம் அழிஞ்சு போச்சு, வஸ்திரங்கள் பொட்டரித்து போச்சு, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகளுள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சி இருந்தது. நீ சம்பாதிச்ச பொன்னும் வெள்ளியும் துரு பிடிச்சி போச்சு, அதில் உள்ள துரு வருது, அதுக்கு உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது. அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும் கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள்.
இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைகளை கூலி உங்களால் அநியாயமாக பிடிக்கப்பட்டு கூக்குரல் இருக்குது. உண்மை தானே? அநேகர் வேலைக்கு அந்த கூலி கொடுக்கறதில்ல, வேலை செஞ்ச உடனே கூலி கொடுக்கறதில்ல. அவனை அலைய வச்சு, அவனை வெளியே காத்திருக்க வச்சு, பல துன்பப்படுத்தி கூலி கொடுக்குற ஜனங்கள் தேசத்தில் இருக்கிறாங்க, முதலாளிமார் இருக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அநியாயமாக என்ன பண்ணுறீங்க? வயலில் வேலை செஞ்சு எனக்கு கூலி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அர்த்தோடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவியில் பட்டது. அவனுடைய கூக்குரல், படுப்பாவி, இவ்வளோ வேலை செஞ்சேன், இவ்வளோ வேலை வாங்கினான், எனக்கு சரியாக கூலி தர மாட்டேங்கிறான், சரியான நேரத்தில் கூலி தர மாட்டேங்கிறான்னு சொல்லி அவன் முறையிடுவது எங்கே கேட்குதான்? ஆண்டவருடைய சமூகத்தில் போயிட்டு தான். பூமியிலே நீங்கள் சம்பரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழந்தீர்கள். கொடுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கிரமிப்புள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோடு எதிர்த்து நிற்கவில்லை. இப்படி இருக்க கர்த்தர் வருமளவு நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுவரும் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறி வருமளவு நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறது. கர்த்தரின் வருகை சமமாக இருக்கிறது. அதில் பொறுமையாக இருங்க. நீங்கள் வேலை செய்கிறவனுக்கு கூலியை கரெக்டாக கொடுங்க. அவனை அள வைக்காதீங்க, அவனை வேதனைப்படுத்தாதீங்க, அநியாயமாக சம்பாதிக்கான்னு சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். கேட்டுக்கூட அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நமக்குரிய பொக்கிஷம் எங்கே எப்படி இருக்கிறது? நாம் எங்கே எப்படி இருக்கிறோம்? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். அல்லேலூயா.